தோனி பேட்டிங்ல பாக்குறதோட பெட்டிங் ஆப்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பாக்குறது தான் ஜாஸ்தியா இருக்கு. உங்களை வச்சு இந்த பெட்டிங் ஆப் 25,000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. 4,000 கோடி ஜிஎஸ்டியே கட்டியிருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப்னா வின்சோ, ட்ரீம் 11, போக்கர் பாசி இந்த கம்பெனியில எல்லாம் நீங்க சூதாடினதுல கோடிக்கணக்கான ரூபாயை அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இந்தியாவில் 20 கோடி பேர் இந்த ஃபேண்டசி கேம் டவுன்லோட் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 60 கோடி பேர் வச்சிருக்காங்க. 13 கோடி பேர் டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. 4 கோடி பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றாங்க. இந்த 20 கோடி பேரும் இந்த ஆன்லைன் ஃபேண்டசி கேம்ஸ்ல விளையாண்டு தோத்து நஷ்டம் அடைஞ்சு அந்த பெட்டிங் ஆப் கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்து சூதாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப்ல கிடைக்க போறது ஒன்னே ஒண்ணுதான், நஷ்டமும் ஏமாற்றமும் தான். இதை பார்க்கும்போது பட்டுக்கோட்டை சொன்ன வரிகள் தான் ஞாபகம் வருது. சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை மறுபடி வராம பார்த்துக்கோ. இந்த 20 கோடி பேர் ஃபேண்டசி கேம்ஸ் விளையாடுற எல்லாரும் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா $10 ட்ரில்லியன் எக்கானமிக்கு மூவ் ஆயிடும்.